ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜிஸ் கிச்சன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுவையான ரெசிபி என்ன, கருப்பு உளுந்து மிளகாய் இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது 4 பொருட்கள் தான். இது நம்ம இட்லி தோசைக்கு வந்து நம்ம சைடிஷாக தொட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் 500 கிராம் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நம்ம எப்பொழுதுமே பொடி ஐட்டத்துக்கு வந்து நம்ம வந்து தோல் உள்ள உளுந்து வந்து நம்ம சேர்க்கும்பொழுது நமக்கு சத்துக்களும் அதிகம், அதோடைய நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதனால் நான் கருப்பு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. நல்லா நம்ம வந்து அதை ப்ரௌனிஷாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் வந்து இதில் ஒரு 25 அளவுக்கு மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். காரம் வந்து 25 மிளகாய் வந்து போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் ஒரு 5 மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிட்டு, மிளகாய் வந்து நம்ம தீய விட்டுறக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா மிளகாய் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து நான் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இன்னொரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து நான் வந்து வெயிலில் காய வச்சு 2 நாள் காய வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா அதில் உள்ள ஈரம்லாம் போயிட்டு ஒரு நமக்கு கையில் தொட்டோம்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம காய வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கணும். அதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம கருவேப்பிலையை வதக்கிட்டோம்னா அதுவும் என்ன ஆகிடும்னா, காஞ்ச கருவேப்பிலைங்கிறதுனால தீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவரும் நமக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இதை வந்து இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நான் அடுத்து வந்து உப்பையும் வந்து ஒரு லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 கிலோ அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். நமக்கு 1 மாதம் வரைக்கும் வரும். இதில் வண்டோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து உப்பையும் வந்து அந்த உப்பில் உள்ள ஈரம் போகிறதுக்காக அதையும் வடச்சட்டியில் போட்டு லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த இட்லி பொடியோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. உளுந்து, மிளகாய், கருவேப்பிலை, உப்பு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா சட்டியில் ஒரு லைட்டாக ஒரு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அரைக்க போகிறேன். நம்ம எப்பொழுதுமே இட்லி பொடியை கொரகொரப்பாக அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே நம்ம வந்து கடலைப்பருப்பு, எள்ளெல்லாம் சேர்த்து அரைப்போம். இந்த உளுந்தும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து அரைக்கும் போது இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.